தீவுகள் தண்ணியில மிதக்கிற சொர்க்கம்னு சொல்லலாம். ஆனா சில தீவுகள்ல திகிலூட்டும் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தீவுக்குள்ள நீங்க போறீங்க, அங்க மனிதர்களே கிடையாது. முழுக்க முழுக்க விஷம் கொண்ட பாம்புகள் தான் ராஜாங்கம் பண்ணுதுன்னா எப்படி இருக்கும்? இல்லனா வெளியாட்கள் யார பார்த்தாலுமே உடனே தாக்குற ஒரு பழங்குடி கூட்டம் தான் இருக்காங்கன்னா, திக் திக்குன்னு இருக்கிற பொம்மைகள் நிறைஞ்ச கடற்கரைங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே பயங்கரமான ரத்தம் உறைய வைக்கிற கதைகள் கொண்ட தீவுகள். உங்களை அப்படியே உறைய வைக்க போற இந்த 5 மர்மமான தீவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஐலண்ட் ஆஃப் டெட் டால்ஸ். மெக்சிகோவில் காணப்படுற இந்த தீவுல முழுக்க முழுக்க பார்க்கவே கிரீப்பியா இருக்கிற பேய் பொம்மைகள் மாதிரி காட்சி அளிக்கக்கூடிய பல பொம்மைகள் நிறைஞ்சு காணப்படுது. யார் இந்த பொம்மைகளை இங்க கொண்டு வச்சிருப்பாங்க? எதுக்காக வச்சிருப்பாங்க? 1950ஆம் காலகட்டத்துல இந்த தீவோட உரிமையாளர் டான் ஜூலியன் என்பவர் இந்த தீவுல தனியா விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்த தீவுல காணப்படுற ஒரு ஏரியில ஒரு சிறுமி மூழ்கி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறத இவரு கவனிச்சாரு. அவர் அந்த சிறுமிய காப்பாற்ற முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால அந்த சிறுமிய காப்பாற்ற முடியல. அந்த சிறுமியோட கையில இருந்த பொம்மை பக்கத்துல கிடந்தது. அந்த சிறுமிய தான் காப்பாற்ற முடியல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொம்மையை எடுத்து பக்கத்துல இருந்த மரத்துல மாட்டி வச்சாரு. அதுக்கப்புறம் இரவு நேரங்கள்ல காலடி சத்தமும் வித்தியாசமான ஓசைகளும் கேட்கிறத கவனிச்சாரு. இது எல்லாமே அந்த சிறுமியோட ஆவியால தான் அப்படின்னு இவர் நம்பவும் தொடங்கினாரு. மறுநாள் வந்து பார்க்கும்போது அதே இடத்துல இன்னொரு பொம்மை இருக்கிறத கவனிச்சாரு. இப்படி ஒவ்வொரு பொம்மையா பல ஆண்டுகளுக்கு இவர் மாட்டி வைக்க ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு ஒரு நாள் டான் ஜூலியனும் அந்த சிறுமி மரித்து கிடந்த அதே இடத்திலேயே மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு. அதன் பிறகு அந்த இடம் ஒரு சுற்றுலா தலமாக மாறியது. இதை பார்க்க பல சுற்றுலா பயணிகள் வர தொடங்கினாங்க. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது தி கார்னக் ஐலண்ட். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால தான் இந்த அழகான தீவு காணப்படுது. எவ்வளவு அழகா இருக்குதோ அதே அளவு ஆபத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த தீவு. இது கிட்டத்தட்ட 47 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த தீவு ஏன் இவ்வளவு மோசமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒவ்வொரு 25 சதுர மீட்டர் தொலைவிலையும் உங்களால ரொம்பவே விஷம் நிறைந்த கொடிய டைகர் ஸ்னேக்க பார்க்க முடியும். ஆனா இந்த தீவிற்கு எப்படி இவ்வளவு கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் வந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது 1929ஆம் ஆண்டு அந்த நாட்டுல மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் பாம்புகள் அருங்காட்சியகத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட அதிகமா கொடிய விஷம் கொண்ட டைகர் ஸ்னேக்ஸ் காணப்பட்டது. ஒரு கட்டத்துல ஆஸ்திரேலிய அரசாங்கம் அவர்கிட்ட இந்த அருங்காட்சியகத்தை மூடுறதுக்கு உத்தரவிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் இந்த பாம்புகளை இந்த தீவுல கொண்டு வந்து விட்டதா சொல்லப்படுது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த தீவுல ஒரு சிறைச்சாலையை நடத்தி வந்ததாகவும் இங்கிருந்த கைதிகள் தப்பிக்காம இருப்பதற்காக இந்த பாம்புகள் இங்க விடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது நார்த் சென்டினல் ஐலண்ட். இது வங்காள விரிகுடாவில் காணப்படுற அந்தமான் தீவுகள்ல ஒரு தீவு. அந்தமான் தீவுகள்ல மக்கள் குடியிருப்பை தாண்டி ரொம்பவே தொலைவில் காணப்படுற இந்த தீவு முழுக்க முழுக்க பவள பாறைகளாலையும் காடுகளாலையும் சூழப்பட்டது. இந்த தீவுல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சென்டினல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற பழங்குடியினர் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த தீவு இந்திய பெருங்கடல்ல இந்தியாவோட ஒரு பகுதியா இருந்தாலுமே இங்க வாழ்ற பூர்வ குடிகளுக்கு இந்தியாவை பற்றியோ அல்லது உலகோட பிற பகுதிகளை பற்றியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இவங்களுக்கு உலகில என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாது. சுமார் 60,000 வருடங்களுக்கு மேலா இவங்க இந்த தீவுல வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த சென்டினல் தீவுல காணப்படுற இந்த பழங்குடியின மக்கள் வெளியாட்களை பார்த்தாலே ரொம்பவே ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க இந்த தீவை நெருங்க முயற்சி பண்ணீங்கன்னா அம்புகள் மற்றும் ஈட்டிகளால தாக்கப்படுவீங்க. எடுத்துக்காட்டா 2006ஆம் ஆண்டு இந்த பகுதியில சட்டவிரோதமா மீன்பிடிச்சுக்கிட்டு இருந்த 2 மீனவர்கள் இவங்க கொன்னுட்டாங்க. 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த கிறிஸ்தவ மிஷனரி ஜான் ஹெலன் என்கிறவரு இவங்களால கொல்லப்பட்டாரு. இந்த தீவுக்கு போனா
உயிருக்கு ஆபத்து என்கிறதாலேயே யாருக்குமே இங்க போறதுக்கு அனுமதி கிடையாது. லிஸ்ட்ல இரண்டாவதா இருக்கிறது தான் ராம்ரி தீவு. கொடூரமான முதலைகள் வாழும் இந்த தீவுக்கு போனவங்க உயிரோட திரும்பி வர்றது சாத்தியமில்லாத ஒண்ணு. இந்திய பெருங்கடல்ல வர்மாவுக்கு அருகில காணப்படுற மிகப்பெரிய தீவு தான் இந்த ராம்ரி தீவு. கிட்டத்தட்ட 1350 சதுர பரப்பளவு கொண்ட இந்த தீவுல கிழக்கு பகுதியில மட்டும்தான் மக்கள் வாழ்றாங்க. இதோட மேற்கு பகுதியில ராட்சச உப்பு நீர் முதலைகள் அதிக அளவுல வாழ்றது. இதுல காணப்படுற சில முதலைகள் 20 அடி நீளமும் 4000 கிலோ எடையோட காணப்படுமாம். 1945ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் ஜப்பான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்த தீவை தேர்ந்தெடுத்தாங்க. நாட்டை காப்பாத்திக்கிறதுக்கு ஜப்பான் ராணுவ வீரர்களும் இந்த தீவுக்குள்ளாடி நுழைஞ்சாங்க. அது உயிருக்கு ஆபத்தா அமையும் என்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் தப்பி ஓடினாங்க. ஆனா ஜப்பானிய வீரர்களை அதிக அளவு முதலைகள் சூழ்ந்து கொண்டது மட்டும் இல்லாம 1000க்கும் மேற்பட்ட ஜப்பானிய வீரர்கள் முதலைகளால கொல்லப்பட்டாங்க. இந்த தீவுல முதல் இடத்துல இருக்கிறது தான் தி ஸ்னேக் ஐலாண்ட், அதாவது பாம்புகள் தீவு. மனிதர்களும் விலங்குகளும் காலங்காலமா ஒரே நிலப்பரப்புல வாழ்ந்த பல கதைகளை நாம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காலத்துல இந்த தீவுல மனிதர்களும் வாழ்ந்திருக்காங்க. இந்த தீவுல காலப்போக்குல பாம்புகளோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதன் பிறகுதான் இது மனித இனத்திற்கு அச்சுறுத்தலா அமைஞ்சது. பிரேசில் கடற்கரையில இருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுறது தான் இந்த பாம்புகள் தீவு. இந்த தீவு பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கிறதுனால இந்த தீவை பார்க்கிறவங்களுக்கு ஒரு முறையாவது உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை வருமாம். ஆனா இந்த தீவை பத்தி தெரிஞ்சுக்காம உள்ள காலடி எடுத்து வச்சா அந்த தீவை விட்டு வெளியே வர்றது சாத்தியமில்லாத ஒண்ணு. காரணம், நீங்க கால் வைக்கிற இடம் எல்லாமே கொடிய விஷம் கொண்ட பாம்புகளால சூழப்பட்டிருக்கும். 4 லட்சத்துக்கும் அதிகமாக பாம்புகள் வாழ்ற இந்த தீவுல அதிகமா காணப்படுறது கோல்டன் லேண்ட்ஸ்லைட் வைப்பர் என்கிற இந்த பாம்பு தான். இந்த பாம்புகள் தான் இந்த தீவோட அடையாளமா கருதப்படுது. காரணம், இந்த தீவை தாண்டி வேற எந்த இடத்திலையுமே இந்த பாம்புகளை பார்க்க முடியாது. உள்ளூர் வாசிகள் இந்த தீவுக்கு பாம்புகள் எப்படி வந்தது என்கிறதுக்கு பல கதைகளை சொல்றாங்க. இந்த தீவிற்கு கொய்மாடா அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. கொய்மாடா தீவுல விலை மதிக்க இயலா அதிசய பொக்கிஷங்கள் காணப்படுவதாகவும் இவற்றை பாதுகாக்கிறதுக்காக கடல் கொள்ளையர்கள் இந்த பாம்புகளை இங்க விட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தீவுல காணப்படுற பாம்புகள் பெரும்பாலும் இங்க இடம்பெயர்ந்து வர்ற பறவைகளை வேட்டையாடி சாப்பிடுறதா சொல்லப்படுது. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு சதுர அடிக்கு ஒரு பாம்பு அப்படின்னா இங்க வாழ்றது இல்ல காலடி வைக்கிறதே எவ்வளவு கடினமா இருக்கும்னு. ஆனாலுமே 1970களில் இந்த தீவுல ஒரு குடும்பம் தனியாக வாழ்ந்து வந்ததா சொல்லப்படுது. அவங்க இந்த தீவோட காவலர்களா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் இரவு இவர்கள் ஜன்னல சரியா தாழ்பால் போடாம தூங்கியதால பாம்புகள் வீட்டுக்குள்ளாடி நுழைஞ்சு அனைவரையும் தாக்கி கொன்னுட்டதா சொல்லப்படுது. இதனால பிரேசில் அரசாங்கம் மனிதர்கள் இந்த பகுதிக்கு போறத தடை பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க ராணுவம் மற்றும் ஆராய்ச்சி குழுவினர் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்க பார்த்த 5 தீவுகள்ல உங்களுக்கு சுற்றுலா போக ஒரு வாய்ப்பு கிடைத்தா எந்த தீவுக்கு போவீங்க என்கிறத வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.